அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஏசாயா 28 அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நம்முடைய தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நமக்கு ஆலோசனை தேவை. தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் நமக்கு ஆலோசனை வர வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள் சொல்லும் ஆலோசனை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடுகிறது. நாம் அநேக நேரங்களிலே உறவுகளின் ஆலோசனையை கேட்கிறோம். நண்பர்களின் ஆலோசனையை கேட்டு யெரொபெயாம் 10 கோத்திரங்களை இழந்தது போல நாமும் அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. அவர் எதிர்காலத்தை அறிந்தவர். அவர்தான் நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். பாருங்கள், சில நேரத்திலே நாம் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க நம்முடைய மனது கடினப்படுகிறது. ஏனென்றால் லகுவாயிருக்கிற, ஆசீர்வாதமாயிருக்கிற ஆலோசனையை நாம் தேட ஆரம்பிக்கிறோம். ஆனால் தேவன் சில நேரத்தில் கண்டிப்புள்ள காரியத்தை சொல்லுவார். நீ இதை செய்தால் உனக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கும், இந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் நாம் எப்பொழுதுமே ஆசீர்வாதமான காரியங்களை கேட்போமே தவிர கண்டிப்புள்ள காரியங்களை நம்முடைய மனது இந்த காலத்தில் இருக்கிற சூழ்நிலையில ஏற்க மறுக்கிறது. பாருங்கள், சத்துரு சில நேரத்திலே முதலாவது ஆசீர்வாதமான ஆலோசனை சொல்லுகிறது போல அவன் சொல்லி கடைசியிலே மொத்த வாழ்க்கையும் கவிழ்த்து விடுவான். இப்படித்தான் ஏவாளுடைய வாழ்க்கையிலே பிசாசு கிரியை செய்தான். தேவன் இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னதுண்டோ? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே தேவ தூதர்களைப் போல மாறுவீர்கள் என்று அவன் பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் பொய் சொல்லி அப்பொழுது என்ன நடக்கிறதோ, அப்பொழுது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறதோ அதைத்தான் அந்த ஏவாள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பின் விளைவுகளை அவர்கள் கவனிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி அந்த சகோதரிக்கு அந்த வார்த்தை மனதிலே கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா எல்லா பழங்களையும் சாப்பிட்டு விட்டாயிற்று. இந்த பழம் பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்கதும் கண்களை தெளிவிக்கிறதும் ரொம்ப அழகாயிருக்கிறது. எல்லா பழம் நாம் உண்டு விட்டோம், ஆனால் இதை மாத்திரம் உண்ண முடியாதபடி இருக்கிறது என்று அடிக்கடி அதை பார்த்து இருக்கக்கூடும். அப்பொழுதுதான் சாத்தான் அந்த வார்த்தையினாலே பேசி ஏவாளை மயக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, நம்முடைய தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம், ஆலோசனை வர வேண்டும். பிசாசினிடத்திலிருந்து வஞ்சகமான ஆலோசனை வரக்கூடாது. பாருங்கள், ஏசாயா 30 அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள் என்று சொல்லுவார். என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்கிறவர். நம் மீது கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். சங்கீதம் 32:8 நாம் இப்படி வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை சில நேரத்திலே கடினமாக இருக்கும், ஆனால் முடிவில் ஆசீர்வாதமாக இருக்கும். சத்துரு கொடுக்கிற ஆலோசனை வஞ்சகம் உள்ளது, ஆனால் அந்த வஞ்சகத்திலே பின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். சத்துரு இடும் முத்தங்கள் வஞ்சனை உள்ளவைகள் என்று வாசிக்கிறோம். ஆக இந்த காலை நேரத்திலே நமக்கு தேவையில்லாத ஆலோசனைகள் ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலிருந்தோ, மற்றவர்களிடத்திலிருந்தோ, அபிஷேகம் இல்லாதவர்களிடத்திலிருந்தோ வராதபடிக்கு நாம் காத்து கொண்டு கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகள், தேவதாசர்கள் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய எதிர்காலம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் போக்குவரத்திலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகள் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வரட்டும். சத்துரு எந்த விதத்திலும் தவறான ஆலோசனையை கொடுத்து வீண் விரயங்களையோ, வீண் செலவுகளையோ, வீண் பலவீனங்களையோ, வீண் போராட்டங்களையோ, வீண் சஞ்சலங்களையோ, வீண் மனக்கசப்புகளை கொண்டு வராதபடிக்கு அவைகளை நாங்கள் இப்பொழுதே இந்த காலை
நேரத்திலே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தினாலே கடிந்து கொள்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரம் மறைப்பதாக இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.